நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக எனக்கு ஜீவன் பலம் சுகம் கொடுத்து இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். விசேஷமாக முதலாவது பாகத்தில் போடும்போது பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது 16ஆம் அதிகாரம் சில பகுதியில் சொல்லி கொண்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை அவர் பேசுவார். உனக்கு ஒன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் பேசியிருந்தேன். அப்படியானா இந்த 2வது பாகத்துக்கு அது வரும்பொழுது சில காரியங்களை சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால், பவுலை கொண்டு சிறைச்சாலையில் கொண்டு போட்டுருவாங்க. அங்கே அந்த காவல் பார்க்குறவன் என்ன செய்வான்னு சொன்னால், சிறைச்சாலையை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்னு அவன் கண்ணுக்கு அப்படி தெரிகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறபடினால அவன் தன்னைத்தானே கெடுத்து கொண்டு இருந்தான். அதனால தான் அப்போஸ்தலர் 16:28 சொல்லுகிறது, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பேசுகிறான். பிரியமானவர்களே, கெடுதல் செய்கிறது இன்றைக்குள்ள தலைப்பில் ஒரு என்னன்னு சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் விதமாக ஆகானுங்கிற ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு போகும்போது சாபத்தீடான ஒரு காரியங்களை செய்கிறான். 7வது வசனம் 1வது வசனம் போட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதினாலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுனுடைய குமாரனாக சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதினால சிலவற்றை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி இங்கே வசனம் 1வது வசனம் சொல்லுகிறது. ஒரு கவியை பாடி செபித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் மேய்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி.
இந்த 2வது பாகமாக உடைய வார்த்தையை பேசுவதற்கு நீர் எனக்கு ஜீவன் பலம் கொடுத்து ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கும் இந்த இசைக்கறி போடுற சாலமனுக்கும் தமிழரசனுக்கும் இந்த சேனல் நடத்தி கொண்டு இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால இந்த நாட்களிலும் கிறிஸ்துவுடைய செய்தி உலகம் எங்கும் பிரஸ்தாப்பட வேண்டும், சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, சாபத்தீடானதுனாலே ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாத அளவுக்கு யுத்தத்துக்கு போயும் பலவீனப்பட்டு வந்தார்கள் என்று இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கிறேன். இனி மறைத்து நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது இதில் உள்ள சம்பவத்தை நம்ம சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்படியானால் யுத்தத்துக்கு போகக்கூடிய நாட்களில் ஆய் பட்டணத்துக்கு யோசுவா 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் போட்டிருக்கிறது. அப்படியே ஜனங்களின் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனால் அவர்கள் 1000 மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள் என்று சொல்லி யுத்தத்திலே தோற்று போய் இங்கே வந்து விட்டார்கள். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கர்த்தருடைய காரியத்தில் ஒவ்வொரு காரியத்திலே நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வியை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இடத்துல பாவம் இருக்கிறது என்று தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இது கட்டளையில் ஆண்டவர் போடும்போது 10 கட்டளையில் ஒரு கட்டளை போடும்போது களவு செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். ஆனால் இது யூதா கோத்திரத்தில் தான் யுத்தத்துக்கு முதலாவது போகணும். அங்கே போகும்போது இந்த ஆகானுங்கிற என்ன பண்ணுதாம்னா சிலவற்றை அங்கே களவு பொருளாக எடுத்துக்கொண்டு அவனுடைய தன் சொந்த சுயநலத்திற்காக அங்கே அவன் புதைத்து ஒரு இடத்துல வைத்து விட்டான். அதனால் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசுவா அங்கே 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே போட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று சொன்னார். அப்போ 11ஆம் வசனம் போட்டிருக்கிறது 7:11, இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களை கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதினாலே எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்ட பாத்திரங்களுக்குள்ளே வைத்ததும் உண்டோ என்று சொல்லி, களவு செய்து தன்னைத்தானே மறைத்து வைக்கிறது உண்டோ? இஸ்ரவேலர்கள் அப்படி கிடையாதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே பேசுகிறார். அப்படி என்று சொன்னால் இது யார் செய்திருப்பா? 3000 பேர் போய் ஒருவன் பாவம் செய்த அப்படின்னால எல்லாரும் அங்கே முறிந்து ஓடி பின்னாடி வந்திருக்கிறாங்க. இங்கே பெரிய துக்கம். யுத்தத்துக்கு போய் தோத்துட்டாங்க. எரிகோ பட்டணத்தில் யுத்தத்துக்கு போகும்போது வெற்றியோடு வந்தாங்க. இந்த பட்டணத்துக்கு போகும்போது தோல்வியை சந்தித்திருக்கிறாங்க. அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தோல்வியை சந்திக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாவம் இருந்தால் தான் நமக்கு தோல்வியான வாழ்க்கை கிடைக்கும். நம்ம இடத்துல பரிசுத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு தோல்வி வர வேண்டிய அவசியம் இல்லை, வியாதி வர வேண்டிய அவசியம் இல்லை, துக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் துக்கத்தோடையே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மிகுந்த கவலையோடு இருந்தால் நமக்கு விஸ்கி அடிச்சிட்டா சரியாக போகும்போ அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் ஒருத்தன் கேட்டான். அவன் சொன்னான், பரலோகம் உண்டோ அப்படின்னு கேட்டான். கிறிஸ்தவன் தான். பரலோகம் உண்டோ, அது எப்படி இருக்கும், அது யார் பார்த்தா, யாருக்கு தெரியும், அப்படி நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொன்னான். நீ குடிக்கிற குடியிலே நீ போயிருவே, நரகம் போகிறதுக்கு இருக்கவே பரலோகத்தை எப்படி நீ கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் உடனே கீழ்ப்படி தான். ஆனால் எனக்கு மிகுந்த கவலை இருக்கிறபடினால தான் நான் இந்த தண்ணி அடிக்கிறேன், என் குடும்பம் எதுவுமே வாய்க்கலை, எல்லாம் வம்பா போச்சு, என் மகன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், 2 பிள்ளை பெற்ற இன்னொரு கணவனுக்கு வாக்கப்பட்ட ஸ்திரியை கூட்டு போயிட்டான், என்னால் கவலையை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு கிறிஸ்தவனாக இருந்து ஒரு கோயில் சர்ச்சு பக்கத்தில் வீடு இருந்தும் நீ இப்படி இந்த தேவ வார்த்தையை கேட்காம போனோன்னு சொன்னால் உன் வாழ்க்கை நரகத்தில் தான் போய் முடியும். ஒருவேளை இந்த வேதத்தை இதில் இருந்து நீ வாசித்து பார்த்த அப்படின்னு சொன்னால் பரலோகம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். பிரியமானவர்களே, காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு துக்கம் எதில் வருகிறது? இவன் களவை செய்த ஆகானுங்கிற மனுஷன் களவை செய்த அப்படின்னால 3000 பேர் துக்கப்படுத்திட்டான். ஆனால்
ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் தவறு செய்துட்டாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் தவறு பண்ணிட்டா அந்த குடும்பத்தை கேவலமாக பேசுவாங்க. ஆனால் குடும்பமாக அங்கே சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே போட்டிருக்கிறது. யோசுவா 7:25. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? என்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்று சொல்லி அவனை கல்லாலே எறிந்து கொன்றுட்டாங்க. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு சம்பவம் அங்கே இருக்கும். தவறு செய்தாச்சு அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் கல்லால் எரிஞ்சு கொன்றுவாங்க. ஆனால் இப்போ நமக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளே வந்த உடனே அந்த மாதிரி காரியங்களை அவர் நமக்கு சுமந்து தீர்க்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்கோம். எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் போட்டிருக்கிறது. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யார்த்தம் பேசவில்லை, என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவர் ஒருவன் இல்லை என்று சொல்லி இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதே மாதிரி இதே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது 12ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனம் சொல்லுகிறது. 2வது வசனம், ஆகாதவருடைய காரியம் வழி வாய்க்கிறதுன்னு, துரோகம் செய்கிற அனைவரும் சுகிக்கிறதுன்ன, நீர் அவர்களை நாட்டினீர், வேறு பற்றி தேடி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள், நீர் அவர்கள் வாய்க்கு சபீபமும் அவர்கள் உள்ளேந்திரங்களுக்கு தூரமாக இருக்கிறீர்கள் சொல்லி இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணக்கூடிய சில குடும்பங்கள் ரொம்ப உயர்வாக இருக்கும். அவர்கள் கர்த்தர் வாக்கியம் பண்ணிட்டார் என்று சொல்லி அவர்கள் கனியும் கொடுக்குறாங்க, நிறைய காணிக்க கொடுக்குறாங்க, சிலருக்கு உதவி செய்தாங்க, சிலருக்கு அன்னதானம் பண்ணுதாங்க, சிலருக்கு வேட்டி துணிமணி கிறிஸ்துவசோடு எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் பாவம் போனதில்லை. அப்போ அவர்களை என்ன செய்யணும் அப்படிங்கும்போது அவர்களை 3வது வசனம் போட்டிருக்கிறது. எரேமியா 12:3, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும் என்று சொல்லி ஒரு சாப வார்த்தையை சொல்லுகிறான். துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணும்போது 3000 பேர் யுத்தத்துக்கு போன உடனே அங்கே தோல்வியை சேர்ந்த உடனே அவனை கொலை செய்துட்டாங்க. 2வது இந்த ஒரு சம்பவத்தில் பார்க்கும்போது தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிற ஒருவன் இல்லைன்னு சொல்லும்போது அவர்களுடைய குடும்பங்களை கொலைக்கு நியமிங்கன்னு குடும்பத்தோடு சேர்த்து இங்கே சொல்லி கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அறியக்கூடிய ஒரு நாட்களில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அங்கே சில காரியங்களை அங்கே சொல்லுகிறார். அப்போ இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகமாக நம்ம அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு பகுதி. 15ஆம் அதிகாரம் 12வது வசனம் போட்டிருக்கிறது. அவர்கள் இளைவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 13வது வசனம் போட்டிருக்கு. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் இவருடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அநேக அண்ணன் தம்பிகள் இருக்கும்னு சொன்னால் என் சொத்தெல்லாம் எனக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நல்லா குடும்பத்தை பார்த்து கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய மனுஷன் அதை சேர்த்து பராமரிப்பான். ஆனால் இவனுக்கு அதில் ஒரு முக்கியம் கிடையாது. நல்ல இன்ட்ரெஸ்டாக வாழணும். இன்றைக்கி லண்டனில் சில காரியங்கள்லாம் பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், விடிய குடிப்பாங்க, விடிய சண்டை விடுவாங்க, காலையில் என்ன வேலை ஆக்குன்னு தெரியாது. அதே மாதிரி நைட்டில் அவங்களுக்கு தூக்கமே கிடையாது. அப்படின்னு சொன்னால் இந்த வெளிநாட்டில் உள்ள ஒரு கலாச்சாரத்தில் தான் இந்த இளையகுமாரனும் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், ஜாலியாக ஹோட்டலில் முக்கியமாக எங்கெங்கே செலவழிக்கணுமோ செலவழிச்சிட்டு அது ஆஸ்தி போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனாலும் என்னன்னு சொன்னால், நம்ம சரீரம் எதை விரும்புகிறதோ அதன்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு தான் அவருடைய ஒரு நோக்கம். பிரியமானவர்களே, காரணம் என்னாச்சு, செலவுக்கு அடுத்து பணம் கிடையாது, எல்லாம் செலவு ஒழிஞ்சு வச்சு. நம்மளத்தில் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி 10 பேர் எப்பவும் இருப்பாங்க. இன்றைக்கி தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எம்எல்ஏ நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்னெல்லாம் செய்தாரோ
அத்தனையும் அவங்க போய் செய்வாங்க. அதுக்கு கோடி ரூபா ஆனாலும் சரி, கோடி கொடுக்கறதானாலும் சரி, 40 பேர் செத்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. நமக்குன்னு நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும், யார் செத்தா நமக்குன்னு. அப்போ அது ஒரு கொள்ளைக்கூட்டம் மாதிரி போய்கொண்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி நம்ம சம்பாத்தியம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை என்ன செய்யும்? ஆமான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மிருதேகாய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணினான். கடைசியில் நீதியை விசாரிக்கும் பொழுது அதே அந்த தூக்கு மரத்தில் விழுந்து செத்தான் என்று வேதத்திலே அகாசூர ராஜாவுடைய நாட்களில் நடந்திருக்கிறது. பிரியமானவர்களே, காரணம் என்ன சொன்னால், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணக்கூடிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வேதத்திற்கு இன்றைக்கி செவி கொடுத்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். இந்த இளையகுமாரர் வந்து அங்கே போய் என்ன செஞ்சால், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ண உடனே என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறேன். 16வது வசனம் போட்டிருக்கிறது. 15ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தால் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, காரணம் என்ன சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய சம்பாத்தியம் என்ன நடந்துச்சு, அத்தனையும் செலவழிச்சாச்சு. கடைசியில் பண்ணி மேய்க்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு போய் அங்கேயும் அவனுக்கு திருப்தி இல்லை. அங்கே போய் என்ன செய்தாமனா 20வது வசனம் போட்டிருக்கிறது லூக்கா 15:20. எழுந்து நான் புறப்பட்டு தன் தாப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தாப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பிரியமானவர்கள், இதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். முதலாவது பார்த்தோம், ஆகானை கொலை செய்துட்டாங்க. 2வது ஒரு சம்பவத்தில் பார்த்தோம், தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாப்படுகிற ஒருவன் இல்லை, அவனை இந்த இளையகுமாரன் பொல்லாப்பு தான் செய்தான். ஆனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் நமக்கு ரத்தத்தை சிந்தி, நம்முடைய காயங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்ம பாவத்தை அவர் மன்னித்தபடினால, இவன் தன்னை தாழ்த்தினபடினால இங்கே போடப்பட்டிருக்கிறது. 21வது வசனம் போட்டிருக்கு, தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லி அவன் தன்னைத்தானே கிறிஸ்துவனிடத்தில் அவன் தாழ்த்துக்கிறான். தகப்பனிடத்தில் நம்ம தாழ்த்துதமா? நம்ம பதில் தான் பேசுவோம். நம்ம செய்த பாவம் என்ன, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, இந்த பைபிளுடைய உடன்படிக்கை நம்ம வாசிக்கிறோமா, இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இல்லை அப்படின்னு சொன்னால் சர்ச்சில் முதலாவது உள்ள காரியத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம முன்னேறி நடத்துவோம். ஆனால் பைபிளுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அங்கே பிரச்சனைகள் தான் வந்து கொண்டு இருக்குமே தவிர ஒரு ரட்சிப்புன்னு ஒரு வழி வராது. அப்படின்லாம் கொஞ்ச நாள் இந்த பைபிளை வாசித்து பார்ப்பாங்க. முதல்ல போய் பள்ளிக்கூடத்தில் இருந்து நான் என்ன ஏசு எல்லாத்தையும் தூக்கி நிறுத்திட்டாரு, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. ஒரு வேலையும் இருக்காது. அப்போ ஏதாவது ஒரு பொய்யை சொல்லினா நம்ம பிழைச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் நம்ம வாழ்க்கை வந்து என்ன நடக்கும்? பலவீனப்பட்டு போகும். யுத்தத்துக்கு போய் தோற்றது மாதிரி வாழ்க்கையில் அவருடைய தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கும். ஆனால் இந்த இளையகுமாரனுடைய காரியங்களை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, அவன் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே, நான் பாவம் செய்தபடினால தான் எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, இந்த சரீரத்தில் எனக்கு நோய் இருக்கிறது, நான் யார்கிட்ட அநியாயமாக வாங்கினது உண்டு, அதை நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி சகைவுங்கிற மனுஷன் சொன்னான். நம்ம நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறோமா? வாங்குகிற கடனை திருப்பி கொடுக்க மாட்டோம். அந்த பழக்கமே இருக்காது. அவன் என்ன செய்வான், அதை பார்த்துருவான், யாரை கூப்பிட்டு வருவான், இதை தான் நம்ம சொல்லி கொண்டு வருமே தவிர நம் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்மளுடைய கையுடைய உழைப்பு என்ன, நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், அதை நம்ம புரிஞ்சுக்கிட மாட்டோம். இந்த சின்ன வயசில் நாங்கள் பார்க்கும்போது சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, கல்வியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு 1,50,000 கட்டி கொண்டு இன்றைக்கி படிக்க வைக்கிறாங்க. ஆனால் படிப்பு பரலோகம் வந்துடும் நினைக்காதங்க. படிக்கணும், வேலை பார்க்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் படிப்பே முக்கியம் அப்படின்னு போறீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை தோல்வியில் தான் முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல், காலையில் எழுந்திரிச்சு நீ செபிக்காமல், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாமல் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, நாற்று பாவிட்டு இன்றைக்கி மழை இல்லைன்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற மக்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தீபாவளிக்கு வேட்டு போட்டாச்சு, கிறிஸ்தவனும் வேட்டு போட்டாச்சு. நமக்கு அறிவே கிடையாது. இந்த மக்கள் தான் இன்றைக்கி வேட்டு போட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அறியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு ஆறுதலான காரியம்,
ஒரு அமைதியான வாழ்க்கை இல்லாத அளவுக்கு எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியிலேயே படுத்து கிட வேண்டி இருக்கிறது. யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, என்ன காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம்? சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி நம்ம பாடுறோம். அதே மாதிரி வா பாவி மலை தின்னில்லாதே வா, நற்கரெல்லாம் எடுப்போம். ஆனால் எல்லா துன்மார்க்க ஜீவனத்தை தான் நம்ம பண்ணுவோம். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உண்மையாக வாழலை அப்படின்னு சொன்னால் தேவட ராஜ்யத்துக்கு இங்கே வர முடியாது. கிறிஸ்து அதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தார். பிசாசுடைய கிரிகளை அழிக்கணும். ஆதாமோடு இருந்த பிசாசு அவன் நிமித்தமாகத்தான் பாவம் செய்தபடினால இன்றைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அது ரத்தத்தை சந்ததியாக நீ கலந்து கொண்டு வருகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம வரும்பொழுது, அவளோட வார்த்தையை நம்ம கவனிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். பரலோக ராஜ்யம் தான் முக்கியம். உலகத்தில் எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணி என்னெல்லாமோ கேட்டாங்க, என்னெல்லாமோ வேலை பார்த்தாங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குதாங்க, லட்சக்கணக்கில் வீடு கட்டுதாங்க, அழகான வீடு கட்டுதாங்க. இது பூலோக வாழ்க்கை, இது பரலோகம் கிடையாது. பரலோகத்தில் அவருடைய கை அவருடைய வார்த்தையினால் வீடுகளை நமக்கு கட்டி வைத்திருக்கிற அநேக வசனங்கள் இருக்குது, கட்டாயம் இல்லை. ஆனாலும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். தரிசனத்தின் அழைப்பினால், தரிசனத்தின் நேரத்தினால் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு கேள்வி, மக்களுடைய கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன அப்படின்னு சொன்னால், பரலோகம் உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையிலே இருக்கிறது. இந்த பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள். பைபிளை படித்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அதுக்கு ப்ராக்டிக்கலுக்கு வாங்க. அப்படி இங்கே வரும்பொழுது தான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். பவுல் முதல்ல சொல்லும்போது, உனக்கு ஒன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே. ஆகான் கெடுதி செய்து உண்ணம்னால கல்லால் எரிஞ்சு கொண்டுட்டாங்க. அப்போ யுத்தத்துக்கு போகும்போது பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாப்படுகிற ஒருவனும் இல்லை. நம்ம பொல்லாப்பு செய்த எந்த காரியத்துலேயும் எந்த வேலைக்கு போனாலும் தோல்வியை தான் கொண்டு வருவோம். தோல்வியை கொண்டு வந்தோம்னா என்ன நடக்கும்? போகும்போது நம்ம கம்பீரமாக போகும். அங்கே தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், பரீட்சை எழுதி தோல்வி வந்துருச்சுன்னு சொன்னால் துக்கத்தோடு தான் வருவோம். துக்கத்தோடு வந்து என்ன செய்வோம்? சாத்தா என்னென்ன வேலையெல்லாம் செய்து வச்சுருக்கானோ அந்த காரியத்தை தான் செய்வோம். பைபிள் எடுத்து நம்ம வாசிக்க மாட்டோம். கவலை வந்துருச்சுன்னா யாரும் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. கவலையை போக்குவதற்காகத்தான் நமக்கு அவர் சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏதோ இந்த ஊழியத்தை செய்தோம், அநேகர்களுக்கு கப்பம் கட்டி இந்த ஊழியத்தை செய்வாங்க போலுக்கு, நமக்கு அப்படிலாம் யாருமே இல்லைன்னு நினைக்காதங்க. அப்படி கிடையாது. யாருகிட்டையும் பணம் வாங்கி தான் ஊழியம் பண்ணணுங்கிறது சொல்லி அந்த ஊழியம் வலுவடைஞ்சதாக தெரியலை. கொஞ்ச நாளைக்கு கொடுப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தோடனே போட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி கர்த்தருடைய காணிக்கையை வாங்கி ஊழியம் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய சொந்த வருமானம், நம்ம கையின் பிரயாசங்களத்தை வச்சு ஊழியத்தை பண்ணோம்னா கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமை பார்த்தோம்னு சொன்னால், ஈசாக்கை பார்த்தோம்னு சொன்னால், அவர்கள் தொழில்கள் வித்தியாசமாக இருந்தது. ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் தொழிலை நல்லா கவனித்து பார்த்தாங்க. கர்த்தரோட தொழுகையை கரெக்டாக வச்சுருந்தாங்க. அப்படி நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கி இந்த புதிய ஏற்பாடு சொல்லும்போது, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்துட்டேன். சமுதாயத்துக்கு விரோதமாக போயிட்டோம், கிறிஸ்துவுக்கும் விரோதமாக போயிட்டோம், சொந்த சனத்துக்கும் மாதிரியாக இல்லை. அதனால தான் அவன் தன்னை தாழ்த்துறபடினால தான் அவன் தகப்பன் ஓடி வந்து அவனை கழுத்தை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தான் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். இயேசு யாருமே தள்ளிவிட மாட்டார். கண்டிப்பாக அவரை விரும்பும்போது அவர் நம்மளை அணைத்து கொள்வார். அது இந்த விசுவாசத்துக்குள்ளே வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாதுங்கிறதில் எந்த விதமான சந்தேகமே இல்லைன்னு சொல்லி இந்த வசனத்தோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, அப்படின்னு சொன்னால் 21 வசனத்தை இன்னொரு வாசித்து முடிக்கிறேன். 15:21 லூக்கா. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரே கேள்வி, உமக்கு குமாரன், உம்முடைய குமாரன் நான் சொல்ல முடியாது, அதுக்கு பாத்திரவான் இல்லை அப்படின்ட்டான். முதல்ல தகப்பன்ட்ட சொல்ல, எனக்கு சொத்தை பாதியை பிரித்து கொடுன்னு சொன்னான். பாவம் செய்து எல்லாம் போன உடனே, பாவத்தை விட்ட பிற்பாடு அவன் தன்னை தாழ்த்தின உடனே தான் கிறிஸ்து நம்மளை அணைக்கிறார். பெரிய மரபுகளே, அவனுக்கு கொழுத்த கன்றை அடித்து நாம் புசித்து சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லி அங்கே ஒரு நடன கழிப்பை வச்சுருக்குறாங்க. எல்லாம் மூத்த சகோதரன் வந்து கேட்டோடனே, இங்கே வீட்டில் என்ன நடக்கிறது? இளைய குமாரன் வந்தார், அவருக்கு கன்று அடித்து இந்த மாதிரி நடன கலப்பு வச்சுருக்காங்க. எனக்கும் ஒரு நாள் அப்படி செய்யலையே.
ஆனால் இயேசு சொன்னார், அவன் மரித்தான், திரும்பவும் அவன் உயிர்ப்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்திலே இருக்கிறோம், மரித்திருக்கிறோம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம கிறிஸ்துக்குள்ளே வரும்போது நம்ம உயிரடைந்து இருக்கிறோம். ரெண்டாம் தரம் நமக்கு மரணம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிப்பார், கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. இந்த இளையகுமாரன் மரித்தான், திரும்பவும் அவன் உயிர்ப்பித்தான் என்று வேதத்திலே சொல்லுகிறது. இன்றைக்கி அநேக மக்கள் கிறிஸ்துக்குள்ளே இல்லாத அளவுக்கு வேறு வழியில் தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். அது மரித்து போய் இருக்கிறாங்க என்று சொல்லுகிறது. உனக்கு கெடுதி வந்து செய்து கொள்ளாதே. கெடுதலை செய்த அப்படின்னால முதலாவது நம்ம வாசிக்கும் பொழுது அவர் கல்லால் இருந்து கொன்றார்கள். தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாப்படுகிறவன் ஒருவரும் இல்லை. அதெல்லாம் இன்றைக்கி சமுதாயம் வந்து மழை இல்லாமல், மழை ஒரு பக்கம் பெய்யுது, ஒரு பக்கம் அழியுது, ஒரு பக்கம் சரியான காலத்தில் இல்லை, பட்டம் தப்பி பெய்ஞ்சால் அது நட்டம். நீங்கள் இந்த சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் மிகுந்த ஆவலோடு ஆசைப்படுகிறேன். தந்தை தாயின் நண்பர் உற்றார் யாவும் ஆக்கினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயின் நண்பர் உற்றார் யாவும் ஆக்கினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். அல்லேலூயா. நன்றி இயேசு சாமி. கொடுத்த சத்தியங்களை உங்களுடைய கருத்தில் எல்லா மக்களுக்கும் நல்லா போய் அவர்களுடைய மனசில் தங்க முடியாமல் சேமிக்கிறேன். ரெட்டிப்பான இங்கே ஆசீர்வதிங்க. இந்த தொலைக்காட்சி ஊழியங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. என்னையோட மரத்தில் இப்படிய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த மரத்தில் வெளிப்படுது இப்படி சத்தியவான் எவன் என் சத்தம் கேட்குறான்னு சொல்லியிருக்கேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு தாழ்த்தி முடிய சமுதிரம் அர்ப்பணி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன். உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.